சட்டசபை தேர்தலில் தனது வாக்கை பதிவு செய்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. ஜனாதிபதி தோட்டத்தில் உள்ள டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கேந்திரிய வித்யாலயாவில் வாக்களித்தார். மகா கும்பமேளாவையொட்டி பிரயாக்ராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட பிரதமர் நரேந்திர மோடி வருகை. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துடன் படகில் சென்று பார்வையிட்டார் பிரதமர் மோடி. கங்கை கொண்டான் சிப்காட் வளாகத்தில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சியில் பங்கேற்க முதலமைச்சர் வருகை. முதலமைச்சர் வருகையொட்டி நெல்லை மாநகர பகுதிகளில் நாளை மறுநாள் மாலை 6 மணி வரை ட்ரோன்கள் பறக்க தடை என நெல்லை மாநகர போலீஸ் கமிஷனர் சந்தோஷ் அடிமணி உத்தரவு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக மிகப்பெரிய வெற்றி பெறும். 4 ஆண்டு கால திராவிட மாடல் அரசின் மக்கள் நலத்திட்டங்களால் வெற்றி பெறுவேன். ஈரோடு கிழக்கு தொகுதி திமுக வேட்பாளர் சந்திரகுமார் குடும்பத்துடன் வாக்களித்த பின் பேட்டி. தேர்தலை பொறுத்தவரையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உதயசூரியன் சின்னம் மிகப்பெரிய வெற்றியை பெறும். அந்த மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக இருக்க போவது கடந்த 4 ஆண்டு கால திராவிட மாடல் அரசின் மக்கள் நல திட்டங்களே இந்த மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக இருக்கும். செஞ்சி அருகே மதுபோதையில் அரசு பேருந்தை இயக்கிய தற்காலிக ஓட்டுநர். மதுபோதையில் வாகனத்தை இயக்கிய ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை. ஊத்தங்கரை அருகே சாமல்பட்டி ரயில் நிலையத்தில் நடைபயிற்சி சென்றவர் மீது ரயில் மோதி உயிரிழப்பு. உடலை கைப்பற்றி ரயில்வே போலீசார் தீவிர விசாரணை. 144 தடை உத்தரவை மீறி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது. பாஜக இந்து முன்னணியைச் சேர்ந்த 195 பேர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் நடவடிக்கை. கள்ளச்சாராயத்தை ஒழிக்க கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். சேலம் ஆத்தூர் அருகே டாஸ்மாக் கடை ஒன்றில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவு. திருப்பரங்குன்றத்திற்கு நவாஸ்கனி வந்தால் போலீசாருக்கு கை கால்கள் நடுங்குவதாக எச் ராஜா விமர்சனம். முருகப்பெருமானின் அறுபடை வீட்டை நீக்க இதுதான் ஆரம்பம் என்று முறை. ஆனால் இந்த தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தாலிபான் அரசாங்கம் ஸ்டாலினின் இந்து விரோத அரசிற்கு சொல்லுகிறேன், இப்படித்தான் செய்தார்கள் உத்தரப்பிரதேசத்திலே. ஆனால் நம் எதிரில் இனிமேல் ஆட்சிக்கே வர முடியாது என்ற சூழ்நிலை அங்கே ஏற்பட்டது போல அறுபடை வீட்டிலே முதற்படை வீடான திருப்பரங்குன்றத்தை பங்கு போட அலைகின்ற இந்த இந்து விரோத தீய கூட்டத்திற்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தின் எஃப்ஐஆர் கசிந்த வழக்கில் கோட்டூர்புரம் காவல் ஆய்வாளரை விசாரித்தார்களா? வாக்குமூலம் எங்கே? சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு குரல் மாதிரி பரிசோதனை. வருகிற 6ஆம் தேதி புழல் சிறையில் இருந்து தடயவியல் துறை அலுவலகத்திற்கு அழைத்து வர சைதாப்பேட்டை நீதிமன்றம் அனுமதி. தெலுங்கானா மாநில சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டது ஜாதிவாரி கணக்கெடுப்பு அறிக்கை. கிராமங்களில் 66.39 லட்சம் வீடுகளிலும் நகரங்களில் 45.15 லட்சம் வீடுகளிலும் கணக்கெடுப்பு நடைபெற்றதாக தகவல். சென்னையில் தொழிலதிபர் ஆண்டாள் ஆறுமுகம் தொடர்புடைய இடங்களில் நடத்திய சோதனையில் 1000 கோடி ரூபாய் மதிப்பீடான சொத்து ஆவணங்கள் பறிமுதல். சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் 912 கோடி ரூபாய் மதிப்பிலான வைப்பு தொகை பரஸ்பர நிதியை முடக்கி இருப்பதாகவும் அமலாக்கத்துறை அறிவிப்பு. கொற்பனைக்கோட்டை அகழாய்வில் நெசவுக்கு பழந்தமிழர் பயன்படுத்திய எலும்பு முனை கருவி கண்டுபிடிப்பு. உடைந்த தங்கத்தின் சிறு பகுதி ஒன்றும் கண்டறியப்பட்டுள்ளதாக தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் சம்பத் நகர் வாக்குச்சாவடியில் தனது வாக்கை செலுத்தினார் ஆட்சியர் ராஜகோபால். அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சுமூகமாக வாக்குப்பதிவு நடைபெறுவதாகவும் வெப் கேமரா சிசிடிவி மூலம் கண்காணிக்கப்படுவதாகவும் பேட்டி.
ஈரோடு சூரப்பட்டி வாக்குச்சாவடியில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் வாக்கு செலுத்தினார். மனைவி மற்றும் குடும்பத்தாருடன் வந்து ஜனநாயக கடமை ஆற்றினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.